வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்போட டேஸ்ட்டு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சுட சுட சாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு கொஞ்சமாக மசாலா வதக்கி அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 6 பல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்குடைய வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதே வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃபாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த மாதிரி ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு மேலே தண்ணி சுத்தமாக இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காவோட காம்பு பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 போர்ஷனாக கட் பண்ணிக்கலாம். உள்ளே ஏதாவது பூச்சி சொத்தெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, ஒரு 3/4 அளவுக்கு கட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட கிடச்சிச்சின்னா குட்டி குட்டியாக இருக்கும்ல, நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கத்திரிக்காய் வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா எல்லா சைடும் திருப்பி விட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் கத்திரிக்காய் வதக்கிறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. நல்லா டார்க் பிளாக் கலரில் வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா எல்லா சைடும் வதங்கினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் சைஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் பிஞ்சு கத்திரிக்காய் தான். நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதே வானலில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, இதில் ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லைனா குழம்பு கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்துக்கூடயே இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலா பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, வெறும் மசாலா மட்டும் கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜார் அரைச்சி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மசாலா பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்செல்ல மசாலா பேஸ்ட்டு அதை இந்த கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்து செய்யலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குழம்புல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆல்ரெடி கத்திரிக்காய் ஒரு 70% நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். பழைய புளியாக சேர்த்துக்கோங்க, குழம்போட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். வாசனையே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். குழம்போட டேஸ்ட்டையே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.